மார்வெல்ல ஒன் ஆஃப் த ஐகானிக் கேரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸிமமான பேர் சொல்றது இவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ அது யார் அப்படின்னா, ஸ்பைடர்மேன் தான். எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச கேரக்டர்னா அது இதுதான். மார்வெல்ல எனக்கு ரொம்ப புடிச்ச கேரக்டர் ஸ்பைடர்மேன் தான். ஸோ அப்படிப்பட்ட ஸ்பைடர்மேனோட வில்லன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸிமமா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, பச்சை கலர்ல தான் இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணம் நான் அப்புறமா சொல்றேன். கண்டிப்பா சொல்றேன். இப்ப நான் காமிச்ச போஸ்டர்லயே பார்த்தோன்னா, எல்லாமே பச்சை கலர்ல தான் இருக்கு. பச்சை கலர் சிங்குச்சா. அது ஏன்? ஸோ, ஆக்சுவலி ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு கேரக்டரா இருக்கு. இந்த கேரக்டர் எதுலலாம் பச்சை கலர் வந்திருக்கு அப்படின்னா, கிரீன் காப்லின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டோபஸு, சாண்ட்மேனா இருக்கட்டும், எலக்ட்ரோவாக இருக்கட்டும், லிசார்டாக இருக்கட்டும். இவங்கலாம் பச்சை கலர்ல இருப்பாங்க. ஆக்டோபஸ் என்னதான் மூவில கருப்பு கலர்ல இருந்திருந்தாலுமே, ஃபர்ஸ்ட் அனிமி அண்ட் இதில வந்து பார்த்தோம் அப்படின்னா, காமிக்ல பார்த்தோம்னா பச்சை கலர்ல தான் இருப்பாங்க. ஸோ, மூவிஸ்ல சில பல கேரக்டர்ஸ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே, காமிக் அண்ட் அனிமேஷன்ல எல்லா கேரக்டருமே மேக்ஸிமம் பச்சை கலர்ல தான் இருப்பாங்க. அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதான ஒரு காரணம் தான். ஏன் அப்டின்னா, இதுக்கு முன்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கலர்ஸ் 3 கலர்ஸ் இருக்கு. ஆர்ஜிபி கலர்ஸ் ரெட், ப்ளூ, கிரீன் அப்டின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கலர்ஸ் தான் மேக்ஸிமம் நெறைய இதில யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஸ்பைடர் மேன ரெட்டாகவும், வில்லன்ஸ கிரீன் கலர்லவும் காமிச்சிருக்காங்க.